இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒரு அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு ஒரு சாலட் பண்ண போகிறோம். வணக்கம், பானுமதி குரு கிச்சன்லேருந்து பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், எல்லாம் ஹெல்த்தியான ஒரு நட்ஸ் தான். பேரிச்சம்பழம், பாதாம், செர்ரி ஃப்ரூட், கேஷ்யூ, இது வந்து அத்திப்பழம், அப்புறம் கிரேப்ஸ், டூட்டி ஃப்ரூட்டி, இது வந்து வால்நட், கொஞ்சம் ஹனி. இதெல்லாம் நம்ம வந்து எப்படி வந்து இதெல்லாம் கட் பண்ணிக்கணும். இதை வந்து உடச்சி இதில் வந்து எடுக்கணும். அதே மாதிரி இது கட் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ வந்து அது எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். வால்நட் பாருங்கள், இது வந்து நம்ம எப்படி இதில் வந்து உடச்சி வால்நட்குள்ளே பாருங்கள். இது வால்நட் வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், ஹார்ட் ஷேப்லேயே இருக்கும் பார்க்குறதுக்கு. இது உடச்சி நம்ம இதை வந்து இப்படியே தருவிச்சு இது நம்ம எவ்வளோ சூப்பராக இதை வந்து நம்ம டெய்லி ரெண்டு சாப்பிட்டா கூட நல்லது. இதெல்லாம் போட்டுக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், இதில் வால்நட் போட்டாச்சு. சின்ன சின்ன பீசஸாக நம்ம உடச்சி இதில் போட்டுக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், பேரிச்சம்பழத்தையும் கொட்டையெல்லாம் எடுத்துட்டு பெரியவங்களும் இது சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்களுக்கும் இது நம்ம ஸ்நாக்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணி போட்டு கொடுக்கலாம். சாலட் பண்ணி போட்டு கொடுக்கலாம். எல்லாமே ஃப்ரூட்ஸ் தான், குழந்தைங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பேரிச்சம்பழம் அதே மாதிரி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், அத்திப்பழம், அதையுமே நம்ம என்ன பண்ணலாம், நல்லா இதையும் நம்ம சாப்பிடக்கூடிய ஈஸியாக சாப்பிடக்கூடியதில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக இதை கட் பண்ணி போட்டுக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், செர்ரி கட் பண்ணிக்கலாம், பாதாம் கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ். இதை வந்து கிரேப்ஸ் எல்லாம் நம்ம இப்படியே போட்டுக்கலாம். முந்திரி அது மாதிரி நம்மளுக்கு சாப்பிடணுன்னா குட்டி குட்டியாக கொஞ்சம் இதை உடச்சி இதில் சேர்த்துக்கலாம். எல்லாமே ரொம்ப நல்லது. பாதாமும் அதே மாதிரி நம்ம கட் பண்ணி இது டைம் இருந்ததுன்னா இது கொஞ்சம் ஊற போட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். இல்லைன்னா பாருங்கள், இப்படி கட் பண்ணாலே சின்ன சின்ன பீசஸாக கட் ஆகுது. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம், பாதாம் கூட. இப்போ இதில் பாதாம் கட் பண்ணியாச்சு, வால்நட் கட் பண்ணி போட்டாச்சு, அதே மாதிரி பேரிச்சம்பழம் கட் பண்ணியாச்சு, ட்ரை கிரேப்ஸ் போட்டிருக்கோம், செர்ரி போட்டிருக்கோம், கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கோம். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு எல்லா பழத்தையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், ஹனி நல்லா ஒரு ஸ்பூன், நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய வேணும்னா நிறைய போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிட்றவங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஹனி சேர்க்க டேஸ்ட் அதிகம்தான். ஃபுல்லாக ஹனி போட்டாச்சா? இப்போ ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ ஸ்டவ் இல்லாமல் வேக வைக்காமல் ஒரு நல்ல ஒரு ஸ்நாக் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இல்லைங்களா? இதே மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பாருங்கள், எல்லாம் போட்டு முடிச்சிட்டோமா? இப்போது இதை அப்படியே இது பண்ணி இப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும் இல்லைங்களா? சின்ன பாக்ஸில் குழந்தைங்களுக்கு இப்போ எல்லாமே குட்டி பாக்ஸில் ஸ்நாக்ஸ் போட்டு தரோம். அது இந்த மாதிரி பண்ணி இப்படி போட்டு கொடுத்தா எவ்வளோ அழகாக இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாக நீங்களும் செய்யுங்க. இதை வந்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இந்த மிட்டாய் இருக்குது இல்லைங்களா, இதை அப்படியே அழகாக போட்டிங்கன்னா இந்தமே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து அந்த குட்டி
ஜீரக மிட்டாய். அதை இதில் போட்டுட்டு சூப்பராக இருக்குது. இதை வந்து சூப்பராக இருக்கு இல்லைங்களா? செய்யலாம், எல்லோரும் செய்யலாம், எல்லோரும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், எல்லோரும் சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.